வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் வந்து யூனிட் 8ல் ரொம்ப முக்கியமான டாபிக். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். இந்த பாடத்திலிருந்து போன குரூப் 4ல் 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 60 கொஸ்டினுக்கு மேலே இந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு. இந்த பாடத்துலேருந்து கொஸ்டின் இல்லாமல் எந்த எக்ஸாமே டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்துனதே கிடையாது. அவ்வளோ முக்கியமான பாடம். இந்த கண்டென்ட் பார்த்தோம்னா 8th புக்கு, 10th புக்கு, 11th ஹிஸ்ட்ரி இந்த 3 இடத்துல இருக்குது. நாம் 10th அண்ட் 11th இது ரெண்டையும் பார்த்தோம்னாவே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வந்து கவர் ஆயிரும். இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஒரு கொஞ்சம் கதை பார்த்துட்டு நிறையா பாயிண்ட்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த புக்கு பார்த்தோம்னா ஒரு ஆஸ்பிரண்ட் படித்து நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 10வது புக் இல்லையா, 10வது புக்கை ஒரு 10வது பையன் படித்தானா என்ன பண்ணுவான், 2 மார்க் கேள்வி 5 மார்க் கேள்வின்னு வந்து பாக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அவங்க டீச்சர் வந்து மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ தட் இதில் என்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது கொடுப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலையில் ஐயரிநாதனார் சொல்கிறாரு. அதாவது தமிழர்கள் வந்து கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே வாளை கையில் வைத்துக்கொண்டு தோன்றியவர்கள், அதுதான் தமிழ் குடி அப்படிங்கிறாங்க. எதுக்கு வாளை பற்றி சொல்கிறோம்னா காரணம் இருக்குது. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களுடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தது. இதில் சேர மன்னன் கணைக்கால் இருமுறை தான் வந்து போரில் தோற்று போயிடுவான் சோழர்கிட்ட. அப்போ சிறையில் அடைச்சிருக்கும் பொழுது தண்ணி கேட்பான். தண்ணியை லேட்டாக கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் ஒரு பாடல் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவான். என்ன சொல்லுவான்னா, அவங்களுடைய பரம்பரையில் குழந்தை இறந்து பிறந்தால் கூட வாளை எடுத்து நெஞ்சில் கீறி அதுக்கப்புறம் தான் புதைப்பாங்களாம். அதுக்கு பேர் வாள்போல் தடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வீர மரபு தமிழர் மரபு. இந்த சங்க காலத்துக்கு அப்புறமா என்னாச்சு, சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறாங்க. களப்பிரர் காலம். களப்பிரர் காலத்துக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவங்க வந்து தமிழ்நாட்டில் பல்லவர்கள். இந்த பல்லவர்களில் நரசிம்ம பல்லவன் தன்னுடைய தந்தையான மகேந்திரவர்ம பல்லவனை வந்து புலிகேசி தோற்கடிச்சதுனால புலிகேசினுடைய சொந்த ஊரான வாதாபிக்கே போய் வாதாபியை தீ வச்சு கொளுத்தி புலிகேசியை அழிச்சவர் தான் நரசிம்மவர்மன். அதனால தான் அவரை வந்து வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கப்புறம் பல்லவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா சோழர்கள். சோழர்களில் குட்டி வந்து அப்பா வந்து 8 அடி பாஞ்சா குட்டி வந்து 16 அடி பாயுங்கிற மாதிரி ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கடாரம் கொண்டான், தங்கை கொண்டான் இப்படிலாம் அழைக்கப்படுறார். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் வங்காளத்தினுடைய பாலர்களை தோற்கடிச்சிருக்காரு. மலேயா பகுதியில் வந்து கைப்பற்றியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வீர மரபாக வந்து தமிழ்நாடு போய்கிட்டு இருந்தது. இந்த சோழர் மரபுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் பாண்டியர்களின் ஆட்சி வந்துச்சு. இந்த பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 அண்ணன் தம்பி சண்டை போட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே அலாவுதீன் கில்ஜி இருக்கார். கில்ஜியினுடைய படைத்தளபதி மாலிகாபூர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு டெல்லியிலேருந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி மாலிகாபூர் வர்றார். மாலிகாபூர் மதுரையை கைப்பற்றுகிறார். இந்த மதுரை சுல்தான்களால் கைப்பற்றப்பட்டது. இதுக்கப்புறமா என்னாச்சுன்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் மதுரை சுல்தானியம் தனிப்பட்ட சுல்தானியமாக மாறுகிறது. இந்த மதுரை சுல்தானியத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசில் குமார கம்பண்ணா அப்படின்னு ஒருத்தர் வந்து மதுரையை வந்து மீட்டிருக்கார். இது எப்படி நமக்கு தெரியும், அவருடைய மனைவியான கங்காதேவி வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தமிழ்நாட்டுடைய வரலாறு. மதுரை வந்து விஜயநகர மன்னரால் குமார கம்பண்ணனால் மீட்கப்பட்டது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த பாடத்திலிருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ மதுரையை குமார கம்பண்ணா வந்து மீட்டா கூட மதுரையை நேரடியாக வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணலை. இப்போ மதுரையை வந்து கிருஷ்ணதேவராயருடைய காலத்தில் நாயக்கர் முறை வந்து கொண்டு வர்றாங்க. மதுரையினுடைய முதல் நாயக்கராக யார் நியமிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வநாத நாயக்கர். இவருடைய தந்தையை தான் மதுரையை வந்து கைப்பற்றதுக்காக அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுவாருன்னா மதுரையை பிடிச்சிட்டு மதுரையை நானே வச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்போ கிருஷ்ணதேவர் என்ன பண்ணுறாரு, அப்பாவை அடிக்கிறதுக்கு சொந்த பையனே அனுப்புறாரு. இந்த பையன் போயிட்டு மதுரை தன்னுடைய தந்தையவே தோற்கடிச்சு கிருஷ்ணதேவரை முன்னாடி கொண்டு வர்றாரு. அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னுடைய அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு விஸ்வநாத நாயக்கர். இது வந்து கிருஷ்ணதேவரை பிடிச்சி போய் என்ன பண்ணுறாருன்னா மதுரையினுடைய நாயக்கராக விஸ்வநாத நாயக்கரை நியமிக்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னா, ரொம்ப வருஷமாக தெலுங்கர்கள் வந்து இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கோயிலில் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா, இல்லை வந்து மதுரையை ஆண்ட பூர்வகுடிகளான பாண்டியர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை வருது. இதை யார் தீர்த்து வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா தளவாய் அரியநாத முதலி. இந்த அரியநாத முதலி என்ன சொல்றாருன்னா, காலங்காலமாக வந்து பாளையங்கள் இருக்கு, 72 பாளையங்களா இருக்கு. அது மாதிரி நம்மளும் 72 பாளையங்களாக பிரித்து பாளையக்காரர் முறையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த பாளையக்காரர் முறையை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா தளவாய் அரியநாத முதலியினுடைய உதவியின் மூலமாக விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரையில் நியமிக்கிறார். அப்போ மதுரைக்குன்னு ஒரு நாயக்கர் இருக்காரு, அவருக்கு கீழே 72 பாளையம் இருக்கு. இந்த 72 பாளையங்கள்ல இருந்து மதுரைக்கு வந்து என்ன பண்றாங்க, நாயக்கருக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க. இதுக்கு மேல விஜயநகர பேரரசு இருக்கு. இப்படி ஒரு செட்டப் வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. இது 200 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போச்சு. எப்போ வரைக்கும்னா பிரிட்டிஷ் வர வரைக்கும். இதுல இருந்து இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது 1600 வந்து நிறுவப்பட்டது.
1608 முதல்ல அனுமதி வாங்குறதுக்காக இந்தியா வந்தாங்க. அப்போ ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் வந்து இருந்தார். இதுக்கப்புறமா இவங்க என்னன்னா 1639 சென்னையை வந்து விலைக்கு வாங்கி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1640 கட்ட தொடங்கப்படுகிறது. 1654 இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தெற்கு பகுதிகளின் தலைமையிடமாக மாறுகிறது. இதில் என்னன்னா பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே முதல்ல வந்த ஐரோப்பியர், போர்ச்சுகீசியர், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க, டேனியர்கள் இருக்காங்க, டச்சுக்காரர்கள் இருக்காங்க. இப்படி இந்தியா மேல நிறைய ஐரோப்பிய வணிக குழுக்கள் வந்து இந்தியாவோட வியாபாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஆதிக்க போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் தான் நடக்குது. நமக்கு தெரியும் 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம். நம்ம பிரிட்டிஷ் கிட்ட வந்து அடிமையாக இருந்தோம், நமக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இப்படி இருப்பாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருமா? கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. அப்போ நம்மளுடைய பாளையக்காரர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? பிரெஞ்சுக்காரர்கள் தான் அதிகாரத்தில் இருக்காங்க, பிரெஞ்சினுடைய துணை தான் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சதுனால நம்ம அவங்க கிட்ட வந்து அடிமையாக போக வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த 3 கர்நாடக போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது ஒரு தனி டாபிக், அதை நம்ம இங்கே பார்க்க வேண்டாம். இதில் ரொம்ப முக்கியமான கர்நாடக போர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றி போட்ட கர்நாடக போர் 2ஆம் கர்நாடக போர். இந்த 2ஆம் கர்நாடக போர் வந்து 1748 1748 1754 வரைக்கும் நடந்துச்சு. இதுக்கு இடையில என்னன்னா 1752 இந்த 1752 தான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தளபதி, இந்தியாவை வென்றவர் என்று அழைக்கப்படுபவர். இந்த ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா ஆர்காட்டை வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணுகிறார். எந்த வருஷம் பார்த்தோம்னா 1752. இந்த ஆர்காட்டு நவாப் பதவிக்கு 2 பேர் போட்டிடுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்வாருதீன் மற்றும் சந்தா சாஹிப். இந்த அன்வாருதீன், சந்தா சாஹிப் 2 பேர்த்துல அன்வாருதீன் வந்து பிரிட்டிஷ்காரோடைய உதவியை நாடியிருக்காரு, சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்காரோடைய உதவி வந்து நாடியிருக்காரு. அப்போ இந்த பிரெஞ்சு பிரிட்டிஷ் இது நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற சண்டையா இல்லை பிரிட்டிஷும் பிரான்ஸும் சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கான ஒரு சண்டையா இருக்கு. இதுல யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது 1746 நடந்த முதல் கர்நாடக போர். இந்த கர்நாடக போர்ல அடையாறு போர் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடக போருடைய உட்போர். இந்த அடையாறு போர்ல ஜெயிக்கிறது பிரெஞ்சுக்காரர்கள். இதுல தோற்கடிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா ஆர்காட்டு நவாபான அன்வாருதீனுடைய மூத்த மகனான மாபூஸ் கான் தோற்கடிக்கப்படுகிறார். இந்த மாபூஸ் கான் வந்து தோத்துறாரு. இதுக்கப்புறம் பிரெஞ்சு தானே டாமினண்டா இருக்காங்க. அப்ப யார் கூட வந்து சேருவாங்க? நம்முடைய பாளையக்காரர்கள்லாம் பிரெஞ்சுக்காரர்களோட தான் சேருவாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து வீக்கா இருக்காங்க. இப்படி வீக்கா இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் 1748 2வது கர்நாடக போர் ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல நாம தான் பிரெஞ்சுக்காரர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படித்தான் கதையோட போக்கு வந்து இருக்கு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1749 அன்வாருதீன் கொல்லப்படுகிறார். எங்க கொல்லப்படுகிறார்னா ஆம்பூர் போர். ஆம்பூர்ல வச்சு அவர் அட்டாக் பண்றாங்க. இவருடைய சின்ன பையன் முகமது அலி திருச்சிக்கு ஓடி போயிடுறாரு. இப்ப இந்த முகமது அலியை வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பனண்டா இருந்த சந்தா சாஹிப் மற்றும் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாருமே திருச்சியை முற்றுகையிட்டு இருக்காங்க. இப்ப திருச்சி போய் முகமது அலியை காப்பாற்றணும். முகமது அலியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பிரிட்டிஷ்க்கு. முகமது அலி எப்படி செத்துருவாரு, பாளையக்காரர்கள்லாம் நிம்மதியா இருக்கலாம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கதை என்னாச்சு அப்படின்னா முகமது அலியை காப்பாத்துறது கஷ்டம், ஆனா ஆர்காட்டை அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி. இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வெற்றி அப்படிங்கிறது வெற்றி பெறுவதை விட அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆர்காட்டை கைப்பற்றி ஆர்காட்டு நவாப்பாக பதவியேற்றுக் கொண்ட சந்தா சாஹிப் அந்த வெற்றியோட ஆர்காட்டை நல்லா பார்த்துருந்துருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாரு, அன்வாருதீனோட மகனான முகமது அலியை கொன்னே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் எங்க போயிட்டாருன்னா திருச்சிக்கு போயிட்டார். இப்ப திருச்சியில இவங்க இருக்காங்க. ஆர்காட்டை அட்டாக் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா 1752 ராபர்ட் கிளைவ் வந்து ஸ்கெட்ச் போடுறாரு. எப்படி நம்ம வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். வெறும் 200 பேர் பிரிட்டிஷ் கொண்டவங்க, ஒரு 300 பேர் இந்திய படை, இவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன படை எடுத்துக்கிட்டு ஆர்காட்டை கேப்சர் பண்ண போறாரு. ஆர்காட்டை கேப்சர் பண்றாரு. இப்ப இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா யூசப் கான், இந்த யூசப் கான் வந்து ராஜா சாஹிப் அப்படிங்கிறாங்க. அதாவது சந்தா சாஹிப்பினுடைய மகனான ராஜா சாஹிப், அதுக்கப்புறம் அவருக்கு துணையா வரக்கூடியவர் வந்து யூசப் கான் சாஹிப், அதாவது மருதநாயகம். இந்த மருதநாயகம் இவங்க எல்லாம் வர்றாங்க. ஆனா இவங்கனால என்ன பண்ண முடியலனா ராபர்ட் கிளைவை தோக்கடிக்க முடியல. சந்தா சாஹிப்பினுடைய மகனான ராஜா சாஹிப் வந்து கொல்லப்படுகிறார். இதுக்கப்புறம் சந்தா சாஹிப்பும் கொல்லப்படுகிறார். ஆக மொத்தம் ஆர்காட்டு வீரர் என்று பட்டத்தோட ராபர்ட் கிளைவ் வந்து தெற்கு பகுதியில் பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சு ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகிறார். இதுல இன்னொன்னு என்ன பண்றாருன்னா இந்த 1752 தன்னை எதிர்த்து போரிட வந்த யூசப் கானை தன்னுடைய தளபதியாக சேர்த்துக் கொள்கிறார் ராபர்ட் கிளைவ். அப்ப இந்த யூசப் கான் ராபர்ட் கிளைவ் ஸ்கெட்ச் போடுறாரு, யூசப் கான் வந்து செஞ்சு முடிக்கிறாரு. இது பயங்கரமான ஒரு காம்பினேஷனா போகுது. இது யாருக்கு பிரச்சனைனா பாளையக்காரரான நமக்கு தான் வந்து பிரச்சனை. இதுதான் வந்து இந்த புலித்தேவருடைய போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஸ்டோரி. இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டையே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். நெற்கட்டும் செவல்
புலித்தேவருடைய பகுதி வந்து நெற்கட்டும் செவல். இந்த நெற்கட்டும் செவல்ல தான் புலித்தேவர் இருக்காரு. இவர்கிட்ட வருவாய் வசூல் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்காட்டு நவாபானுடைய அண்ணன், அதாவது அன்வாருதீன் இறந்து போறாரு. அவரோட பையனான முகமது அலி, திருச்சியில வந்து இருந்த முகமது அலியை காப்பாற்றி திரும்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவர் ஆற்காட்டு நவாப்பாக பதவி அமர்த்துறாங்க. இப்போ ஆற்காட்டு நவாப்பு முகமது அலி, இவருடைய அண்ணன் வந்து மாபூஸ் கான். இந்த மாபூஸ் கான் என்ன பண்றாருன்னா, மதுரை திருநெல்வேலி பகுதியில் வருவாய் வசூலிக்கக்கூடிய பொறுப்பு, அதாவது பாளையக்காரர்கள், முன்னாடி நாய்க்கர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்த பாளையக்காரர்கள்ட்ட வருவாய் வசூலிக்க வேண்டிய பொறுப்பு மாபூஸ் கான் வந்து எடுத்துக்கிறார். இதை ஏலத்தில் எடுக்கிறார். அந்த காலத்திலேயே 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்துக்கு எடுத்திருக்கார். இன்னைக்கு மதிப்புல 10,000 கோடி. அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து 15 லட்சம் சொன்னோம்னா, அப்போ மாபூஸ் கான் வந்து இந்த பணத்தை எப்படி வசூலிக்கிறதுன்னு யோசிக்கிறார். ஏன்னா புலித்தேவருக்கோ அவருடைய சேர்ந்த பாளையக்காரர்களுக்கோ முகமது அலியையும் மாபூஸ் கானையும் சுத்தமா பிடிக்காது. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா சந்தா சாஹிப்பினுடைய அபிமானிகள். அப்போ மாபூஸ் கான் ஏன்டா இந்த பிரச்சனை என்ன தொல்லை தூக்கி தோல்ல போட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காரு. இப்போ வந்து படையெடுத்து போய் தான் நம்ம வந்து வசூல் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெரான் அப்படின்னு ஒருத்தர் வந்து அனுப்பிச்சு வைக்கிறார். ஒரு பொதுவான விளக்கம், பாளையக்காரர் முறையை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். 10th புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்துருவோம். பொலிகார் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து சொல்றான். தமிழ்ல அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு சொல்லிலிருந்து ஆரிஜின் ஆகி வந்திருக்கும். இந்த பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் தான் முதல்ல அறிமுகப்படுத்துதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ஒரு கேள்வி. வாரங்களை சார்ந்த பிரதாபருத்ரன் ருத்ரமாதேவியினுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த முறை முதல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா, எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72 பாளையம். அதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா, அரியநாத முதலி. நாயக்கர் யாருன்னு கேட்டோம்னா விஸ்வநாத நாயக்கர். எந்த வருஷம்? 1529. பாளையக்காரர் முறை பரம்பரையாக இருந்திருக்க கூடும். அப்படின்னா பாளையக்காரருங்க அப்படிங்கிறவங்க 1529 தான் கொண்டு வரப்பட்டவங்க கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து பாளையங்கள் இருந்திருக்கும். அடுத்தபடியா நம்ம வந்து பாளையங்களை பார்த்தா இன்னொன்று, பாளையங்கள் 2 குரூப்பா இருக்கு. ஒன்னு மேற்கு பாளையம், இன்னொன்று கிழக்கு பாளையம். இந்த மேற்கு பாளையம் மறவர் பாளையம், அது புலித்தேவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. கிழக்கு பாளையம் வந்து தெலுங்கு பாளையம், அது வந்து கட்டபொம்மன் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. கட்டபொம்மன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும் இல்ல, அவருடைய பாட்டனாரான பொல்லாப்பாண்டிய கட்டபொம்மன். அந்த மாதிரி அவங்க கட்டபொம்மன் அப்படிங்கிறது அவங்களுடைய பரம்பரை பெயர். இதுல கிழக்கு பாளையம் எதுன்னு பார்த்தோம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. இதுல பாஞ்சாலங்குறிச்சி தான் கட்டபொம்மனுடையது. மேற்கு பாளையங்கள் பார்த்தோம்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதை ஒரு கேள்வியாவோ மேட்ச் பாளையங்களோ கேட்டா நம்ம வந்து ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்து பாளையக்காரர்களின் புரட்சி. இந்த பாளையக்காரர்களின் புரட்சியில முக்கியமான கேள்வி பாருங்க, கர்னல் ஹெரான். அப்ப முதல்ல புலித்தேவர் கையில வாள் வச்சிருக்காரு பாத்தீங்களா? எல்லாருமே வாள் வச்சிருப்பாங்க. வாளும் தமிழ்நாடும் தமிழர்களையும் வாளையும் வந்து பிரிக்க முடியாது. கர்னல் ஹெரான் இவர் வந்து படையெடுத்து வர்றாரு. இவர் புலித்தேவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்கிறாருன்னா, முறையா கொடுக்க வேண்டிய வரி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. புலித்தேவர் கொடுக்க முடியாதுங்கிறார். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்ல, போய் யாரோ ஒருத்தர் கேட்கணும்ல. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா துபாஷ் அப்படிம்பாங்க, அதாவது 2 பாஷைகள் பேசக்கூடியவர். பிரெஞ்சிட்ட வந்து டியூப்ளே கிட்ட யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அனந்தரங்கம் பிள்ளை. அவருடைய டைரி ஒரு முக்கியமான நமக்கு வந்து வரலாற்று ஆவணமாக வந்து நமக்கு வந்து பயன்படுது. அப்படி ஒரு துபாஷ் போய் புலித்தேவர்கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி ஹெரான் படையெடுத்து வந்திருக்காரு, நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. முடியாதுன்னு புலித்தேவர் வந்து விரட்டி விட்டுறாரு. அப்புறமா அந்த துபாஸ் என்ன இருந்தாலும் நம்மால் இல்லையா சொல்லிடுறாரு, ஹெரானை பார்த்து பயப்பட வேண்டாம், அவன்கிட்ட பீரங்கியும் கம்மியா இருக்கு, வேலை செய்யறவங்களுக்கு இன்னும் சம்பளம் கூட கொடுக்கல, அதனால வந்து நீங்க பயப்படாம இருங்க அப்படிங்கிறாரு. புலித்தேவரும் தைரியமா வந்து நெற்கட்டும் சேவல் கோட்டைக்குள்ள இருக்காரு. இப்ப ஹெரான் வந்து மிரட்டுறாரு, ஆனாலும் வந்து மிரட்டலுக்கு பயப்படல. அப்படியே ஒரு கம்மாக்கரை மேல பீரங்கி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க வெடி பொருள் கம்மி தான், அதெல்லாம் தீந்து போயிருது. கடைசியில் என்னன்னா புலித்தேவர் ஹெரானை வந்து தோக்கடிச்சிடறாரு. ஹெரான் வந்து பின்வாங்கி வெளியே போயிடுறாரு. இதனால ஹெரான் பதவியில் இருந்து கூட நீக்கப்படுகிறார். இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இது முதல்ல புலித்தேவர் வந்து யார் அடிக்க வந்தான்னு கேட்டா ஹெரான் வந்து தோற்கடிக்கப்பட்டார். புலித்தேவர் வந்து முதல் வெற்றியை வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் புலித்தேவர் அடிக்கிறதுக்கு மாபூஸ் கானே டைரக்டா களத்தில் இறங்குறார். ஏன்னா இந்த நிலம் மாபூஸ் கான் தான் வந்து வசூல் பண்ணணும். 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்துக்கு எடுத்திருக்காரு. அப்ப நம்மளே வந்து ஸ்ட்ரெயிட்டா நாட்டாமை டு பங்காளி டு நாட்டாம நம்மளே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு மாபூஸ் கான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா களத்தில் இறங்குறாரு. இதுல பாருங்க, நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக 3 பேர் இருந்திருப்பாங்க. மியானா, முடிமையா, நபீப் கான் கட்டாக். இவங்க எல்லாருமே புலித்தேவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சந்தா சாஹிப்பை புலித்தேவருக்கு பிடிக்கும், ஆனா இவருக்கு ஆப்பனண்டா இருந்த அன்வாருதீனை பிடிக்காது. அப்ப அதனாலதான் இந்த எதிர்ப்பு எல்லாமே வந்து ஆரம்பிக்குது. இவங்க எதிர்பார்த்த நவாப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தா சாஹிப். ஆனா இவங்களுக்கு கிடைச்ச நவாப் யாரு? அன்வாருதீனோட பையனான முகமது அலி. யார் இப்ப எதிர்க்கிறா? முகமது அலியோட அண்ணனான மாபூஸ் கான். இதுதான் இந்த கதையோட போக்கையுமே வந்து நிர்ணயிக்குது. அடுத்து களக்காடு போர்.
இந்த களக்காடு போற பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் மாபூஸ் கானே நேரடியாக களத்தில் இறங்கிட்டான்னு சொல்லி. இப்போ மாபூஸ் கான் அட்டாக் பண்ண வரும்பொழுது அவருடைய தம்பியான நவாப் கிட்ட வந்து ஃபோர்ஸஸ் கேட்டிருக்காரு. எனக்கு வந்து நான் வந்து புலித்தேவர் அடிக்க போறேன், எனக்கு ஃபோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபோர்ஸ் வரதுக்குள்ள நம்ம புலித்தேவர் என்ன பண்ணிடுவானா திருவிதாங்கூர் நாட்டுக்கு வந்து ஒரு ஒப்புதல் கொடுப்பாரு. களக்காடை இவர் கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு 3 இடத்துல கோட்டை இருக்கும், நெற்கட்டும் செவ்வல், பனையூர், வாசுதேவநல்லூர். அது இல்லாம களக்காடு இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நான் உனக்கு களக்காட்டை தர்றேன், எனக்கு நீ ஆட்களை கொடு, நான் வந்து என்ன பண்ணணும் மாபூஸ் கானை வந்து தோற்கடிக்கணும்னு கேட்கிறாரு. உடனே வந்து 2000 பேரை வந்து புலித்தேவருக்காக கொடுக்குறாங்க. இந்த 2000 பேரை வச்சுட்டு களக்காடு போர்ல மாபூஸ் கான் தோற்கடிக்கப்படுகிறார். இதுக்கப்புறம் என்னன்னா புலித்தேவர் அடிக்க வந்த ஹெரானியும் தோற்கடிச்சாச்சு, அதுக்கப்புறமா வந்து மாபூஸ் கானையும் தோற்கடிச்சாச்சு. இப்போ வந்து புலித்தேவர் வந்து அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருக்க முடியாது இல்லையா? அடுத்து எதிரி வருவாங்க, அவங்களுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இப்போ யார் அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூசப் கான் 1752 ராபர்ட் கிளைவ்ட்ட சேர்ந்த யூசப் கான், அதாவது 2ஆம் கர்நாடக போரின் போது ராபர்ட் கிளைவ் அடிக்க போன யூசப் கான் ராபர்ட் கிளைவ் கூடயே சேர்ந்துக்கிட்டார். மருதநாயகம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் வந்து முஸ்லீம் மதத்தை வந்து தழுவினாரு, தன்னுடைய பெயரை யூசப் கான் என்று மாத்திக்கொண்டார். அவர் வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதைத்தான் திரைப்படமா வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து எடுக்க வந்து முயற்சி பண்ணாரு. இந்த யூசப் கான் பலசாலி தான், ஆனாலும் யூசப் கானையும் நம்ம புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிடறார். தோத்து போனோடனே யூசப் கான் வந்து பயங்கரமான வெஞ்சன்ஸ், வன்மம், இந்த புலித்தேவரை சும்மா விடக்கூடாது, நம்ம எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லி இவரு வந்து பயங்கரமா ஸ்கெட்ச் போடுறாரு. அப்படி ஸ்கெட்ச் போட்டு என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில இருந்து நிறைய பீரங்கிகளும் வெடிகுண்டுகளும் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் வர வரைக்கும் பொறுமையா இருந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவர் கூட சண்டைக்கு போறாரு. இந்த சண்டை வந்து ரொம்ப நாள் நடக்குது. கடைசியில 1761 மே மாசம் 16ஆம் தேதி நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது எல்லாத்தையுமே யூசப் கான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு. மாபூஸ் கானால ஜெயிக்க முடியாத புலித்தேவரை யூசப் கான் ஜெயிச்சிட்டாரு. இந்த மாபூஸ் கான், முகமது அலி, அன்வாருதீன் இவங்க வீட்டில் வேலை செஞ்ச பையன் தான் யூசப் கான். அப்போ சாதாரண ஒரு வேலைக்கார பையன் பிரிட்டிஷோட சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஆளா மாறிட்டு அவர் வந்து ஒரு போர்லையும் ஜெயிச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா யூசப் கானை மதுரை திருநெல்வேலி பகுதிக்கு வந்து கவர்னரா வந்து அப்பாயின் பண்றாங்க. மாபூஸ் கானால கலெக்ட் பண்ண முடியல வருமானத்தை. அப்ப இனிமே யார் கலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா யூசப் கான். இது வந்து நவாப்பான முகமது அலிக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப நவாப் என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, என்னங்க சின்ன பையன் எங்க வீட்டில் வேலை செஞ்சவன், அவனுக்கெல்லாம் வந்து நான் வந்து கட்டுப்படணுமா, அவன் சொல்றதா நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி முகமது அலி வந்து கோவப்படுறாரு. ஆனாலும் ஆங்கில தளபதி அதை கண்டுக்கல. ஏன், அவங்களுக்கு தேவை வருமானம். யார் அந்த ஆங்கில தளபதின்னு பார்த்தோம்னா பிகாட். இந்த பிகாட் வந்து யூசப் கானுக்கு வந்து ஒரு அபிமானியா இருக்காரு. இந்த பிகாட் மாறினதுக்கு அப்புறமா முகமது அலி என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா வந்த கவர்னர்ட்ட போய் சொல்றாரு, நான் தாங்க நவாப்பு, இந்த இடமெல்லாம் எனக்கு சொந்தங்க, நான் வசூல் பண்ண வேண்டிய வரீங்க, இந்த பையன் வந்து வசூல் பண்றான், அதுக்காக இவன் வந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான், ஒரு தடவை சண்டை வரும்போது அறுவாள் எடுத்து வெட்ட வந்துட்டான், இதெல்லாம் அசிங்கமா இல்லையா, நீங்க பார்த்து கேட்க மாட்டீங்களா? இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா முகமது அலி எவ்வளவுக்கு எவ்வளவு யூசப் கான் மேல குற்றம் சுமத்த முடியுமோ அந்த அளவுக்கு குற்றம் சுமத்துறார். கடைசியில நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு முகமது அலி கொல்லப்படுகிறார். தூக்கில போட்டாங்கன்னு இதுல இருக்கு. தூக்கில போட்டாங்களா, வெட்டி வீசினாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரலாற்றை பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். நம்மளை பொறுத்த என்ன சொல்றாங்க, யூசப் கான் வந்து நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டார். எந்த வருஷம்னா 1764. இப்ப 1764 யூசப் கான் கொல்லப்பட்டது தெரிஞ்ச உடனே புலித்தேவர் 1761 செத்து போயிடல. அவர் என்ன 3 கோட்டையை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நாட்டை விட்டு வெளியே போயிட்டார். யூசப் கான் இறந்தது தெரிஞ்ச உடனே திரும்பவும் புலித்தேவர் வர்றாரு, தன்னுடைய நாட்டை வந்து மீட்டுக் கொள்கிறார். பாளையக்காரர்களும் அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு, புலித்தேவர் வந்துட்டாரு, இனிமே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா புலித்தேவர் அடிக்கிறதுக்காக புதுசா ஒரு பீரங்கியை வந்து இறக்குறாங்க. நல்ல கனமான வெயிட்டான பீரங்கி. அந்த பீரங்கி ஆபரேட் பண்றதுக்காகவே ஒருத்தரை கூட்டு வர்றாங்க. அவர் தான் டொனால்டு கேம்பல். 1767 இந்த கேம்பல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவருடைய கோட்டை நெற்கட்டும் செவ்வலை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு மொத்தமா வந்து கோட்டையெல்லாம் சரிஞ்சு போகுது. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா புலித்தேவர் தோத்து போய் தப்பித்து ஓடி சில காலம் மறைந்து வாழ்ந்தான்னு சொல்றாங்க. அது உண்மையானு தெரியல. ஆனா புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க, 1767 வந்து கேப்டன் கேம்பல் அவர்களால் புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா வரலாறு வந்து பதிவாயிருக்கு. இந்த கண்டென்ட் தான் நம்ம பார்த்தோம். இப்ப 67 கேப்டன் கேம்பல். இது ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங் வந்து சேரக்கூடிய கேள்வி. இந்த பாடத்துல இருந்து எல்லா கேள்வியுமே கேட்டுட்டாங்க. இப்ப கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துக்க எடுத்து ஒன்லைனரா போடுவாங்க, ஒன்லைனர் எடுத்து ஸ்டேட்மெண்டா போடுவாங்க, இல்ல வந்து கூற்று காரணமா போடுவாங்க. அப்படித்தான் வந்து கேட்க முடியும். கேட்காம விட்ட ஃபேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதுல முக்கியமான ஒருத்தரை பாருங்க, ஒண்டி வீரன், புலித்தேவருடைய நண்பர். புலித்தேவருடைய உறவினர்களே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க சண்டையப்ப பிரிட்டிஷ் செய்து சண்டை போடும்போது. ஆனா ஒண்டி வீரன் வந்து கடைசி வரைக்கும் புலித்தேவருடைய இருந்திருக்காரு. இந்த ஒண்டி வீரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு போர்ல வந்து கை போயிருச்சான். அப்போ புலித்தேவர் வருத்தப்பட்டிருக்காரு, உன்னுடைய கை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து ஒண்டி வீரன் சொன்னாராம், எதிரியோட தலைகளை கொய்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு தான் இந்த ஒத்த கையை நான் வந்து கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி வந்து வீரர்கள் தான் தமிழர்கள்.
இப்போ +1 புக்ல என்ன கண்டென்ட் வந்து புலித்தேவரை பத்தி இருக்குன்னு அப்படியே பாத்துறோம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம அடுத்து வேலுநாச்சியார் போலாம். வேலுநாச்சியாருக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது வீரபாண்டிய கட்டபொம்மன், தென் மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை. இந்த ஆர்டர் தான் நம்ம வந்து பார்ப்போம். புலித்தேவர் 1767 வந்து தோற்கடிக்கப்படுகிறார். அதோட அவருடைய கதை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்கணும்? +1 புக்லையும் 8th புக்லையும் இதே கண்டென்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வேலுநாச்சியார் பத்தி பார்க்கலாம். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு போன குரூப் 4ல கேட்ட கேள்வி. பொது தமிழ்ல கேட்டாங்க, பொது அறிவு பகுதியில் கேட்காம. 1730 எந்த வருஷம் பிறந்தாங்கன்னா 1730 செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுரம் சேதுபதியான செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து மகளா பிறந்திருக்காங்க. ஒரே மகள் அப்படிங்கிற காரணத்தினால சிலம்பம் வளரி, ஏன்னா ஆண் வாரிசு கிடையாது, சிலம்பம் வளரி இந்த மாதிரியான தற்காப்பு கலையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களை வந்து ஒரு வீர மங்கையா வந்து வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரி வந்து ஒரு பன்மொழி புலமையும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, 16 வயசுல வேலுநாச்சியாரை வந்து முத்துவடுக பெரியவுடைய தேவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 16 வயசுனா குழந்தை திருமணம், சரியா? இப்ப இவங்களுக்கு வந்து வெள்ளச்சின்னாச்சியார் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த முத்துவடுகநாதர வேலுநாச்சியாருடைய கணவரான முத்துவடுகரை 1772ல ஆற்காட்டு நவாப் மற்றும் கர்னல் பாஞ்சோர், இந்த பாஞ்சோரும் ஆற்காடு நவாபுக்காக தான் இவர் பண்றாரு. சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, காளையார் கோவில் சண்டையில வந்து என்ன பண்றாங்க, முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுகிறார். இப்ப இவர் கொல்லப்பட்ட உடனே வேலுநாச்சியார் தன்னுடைய மகளான வெள்ளச்சிநாச்சியாரை தூக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர்ட்ட வந்து அடைக்கலமா போறாங்க. விருப்பாச்சி பக்கம் வந்து அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. 1772ல இருந்து சுமார் 8 ஆண்டுகள் வந்து விருப்பாச்சியில் வந்து அவர் வந்து அடைக்கலமா இருந்திருக்காரு. இந்த 8 வருஷமே வந்து கணவரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படல. எப்படி வந்து கோவலனை கொண்ட கண்ணகிக்கு வந்து ஒரு சீற்றம் வந்துச்சோ அதே மாதிரியே வந்து இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு கோபம், தன்னுடைய கணவருடைய மரணத்திற்கு பழிவாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காக நேரத்தை வந்து காத்திருக்காங்க. 8 வருடங்கள் வந்து போருக்கு வந்து தயாராகிறாங்க. இவங்களுடைய படைப்பிரிவு உடையாள் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு, அதுக்கு தலைவியா வந்து குயிலி அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தின குயிலி வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானவங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹைதர் அலிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. ஹைதர் அலி ஏற்கனவே பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. 1767 to 69 நடந்த முதல் மைசூர் போர்ல ஹைதர் அலி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப இவர்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க இல்லையா, ஏன்னா ஆங்கிலேயருக்கு இவர் இது எதிரி. அப்ப ஹைதர் அலிட்ட உதவி கேட்கறாங்க. 1780ல 2ஆம் மைசூர் போர் நடக்கும் பொழுது வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி வந்து உதவி பண்றார். அப்ப திண்டுக்கல் கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் உதவியுடன் தன்னுடைய சிவகங்கையை வந்து திரும்ப மீட்டுக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க மருது சகோதரர்கள், அதாவது சின்ன மருது, பெரிய மருது, முத்துவடுகர்ட்ட வந்து தளபதிகளாக இருக்கக்கூடியவங்க. இதுக்கப்புறம் 1796ல வேலுநாச்சியார் வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து இறந்து விடுகிறார்கள். இதோட வேலுநாச்சியாருடைய வரலாறு வந்து முடிஞ்சு போகுது. இதே கண்டென்ட் தான் +1 புக்லேயே இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது மட்டுமே போதுமான ஒன்று. இதில் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தவர். இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த கேள்வியும் கேட்டுட்டாங்க. முக்கியமான கேள்வி. மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியினுடைய பூஜை நாயக்கர், இது இல்லாமல் ஆனைமலையில் ஒருத்தர் இருப்பார், அவர் யாருன்னு பார்த்தோம்னா கனியதுல் நாயக்கர். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து அமைக்கிறாங்க. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு மருது சகோதரர்களுடன் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் எதிர்த்து வந்து போராடுறாங்க. அது வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இதுல குயிலி தற்கொலைப்படை தாக்குதல் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. குயிலி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா உடையாள் படைப்பிரிவுக்கு தலைவர். இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க குயிலி பற்றி தகவல் கூற மறுத்ததால் பிரிட்டிஷார் கொலை செய்யப்பட்ட ஒருத்தவங்க தான் வந்து உடையாள். அந்த குயிலி அப்படிங்கிறவங்க வந்து தான் உடம்புல நெருப்பு வச்சுக்கிட்டு பிரிட்டிஷனுடைய ஆயுத கிடங்குக்குள்ள விழுந்து வெடிச்சு வந்து அந்த ஆயுத கிடங்கே வந்து சிதறடிக்கிறாங்க. 1780ல குயிலி எந்த ஆண்டு இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் யாருக்கு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ் வந்து சரியாகத்தான் வரி கட்டிட்டு இருந்தாரு. 1792க்கு அப்புறம், அதாவது 3ஆம் மைசூர் போருக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா இந்த பகுதியில் வரி வசூலிக்க வேண்டியது வந்து கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் நேரடியாக பிரிட்டிஷ் வந்து வரி வசூல் பண்றாங்க. கட்டபொம்மன் கரெக்டாக தான் கட்டிட்டு இருக்காரு. ஆனாலும் 1798ல பஞ்சம் வருகிறது. அதனால இவரால் வந்து கரெக்டாக வந்து டாக்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பே பண்ண முடியல. அப்போ 3310 பகோடாக்கள் வந்து இவர் வந்து கட்ட வேண்டியது இருக்கு, வருவாய் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இதை எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஜாக்சன் ராமநாதபுரம் கலெக்டர் வந்து இவர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய படையவே வந்து அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மெட்ராஸ் கவுன்சில் வந்து அப்படி பண்ணக்கூடாது, கட்டபொம்மனை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து கட்டபொம்மன் அழைக்கும் போது என்ன சொல்றாருன்னா ராமநாதபுரத்துல தான் தன்னை சந்திக்கணும் அப்படிங்கிறார். கட்டபொம்மன் பல இடங்கள்ல வந்து இவரை சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா எங்கேயுமே கொடுக்காம இன்சல்ட் பண்றாரு. ஜாக்சன் கொடுத்த தேதி 1798 ஆகஸ்ட் 18. பல இடங்கள்ல இவர் வந்து பின்னாடியே போவாரு. ஆனா எங்கேயுமே வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஆனா 1798ல செப்டம்பர் 19ல
ராமநாதபுரத்தில் தான் சந்திக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஜாக்சன் வந்து மீட் பண்றாரு. 3 மணி நேரம் வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து நிக்க வச்சே பேசியிருக்காரு ஜாக்சன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு பேரு ராமலிங்க விலாஸ். அந்த ராமலிங்க விலாஸ்லயே கட்டபொம்மனை வந்து நீங்க இன்னைக்கு இங்க தங்கிருங்க அப்படிங்கிறாரு. அதாவது கட்டபொம்மனை கைது பண்ண போறோம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மன் வந்து வெளியில் இருக்க ஊமத்துறைக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஊமத்துறை வெளியில இருந்து வர்றாரு. அங்க இருக்கக்கூடிய கிளார்க், அப்படி லெப்டினன்ட் கிளார்க்கை வந்து கொள்றாங்க. கட்டபொம்மன் சிவசுப்பிரமணியனார் அப்படிங்கிற அமைச்சர் அவர் வந்து மாட்டிக்கிறார். உள்ள வந்து பிடிச்சி வச்சிடறாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சார். இப்படி தப்பிச்ச கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, நியாயமான முறையில் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சென்னை கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதுறாரு. அதாவது நான் ஜாக்சனை போய் பார்க்க போனேன், ஜாக்சன் வந்து என்னை வந்து அவமரியாதை பண்ணிட்டாரு, அவரை நீங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும், இதெல்லாம் சொன்னோன்னே சரி கட்டபொம்மன் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்ப என்ன பண்ணுங்கன்னா நீங்க கவுன்சில் முன்னாடி வந்து ஆஜராகுங்கிறாங்க. அந்த கவுன்சில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான கேள்வி. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஆம், ஜான் டாசாமேசர், இந்த 3 பேர் கொண்ட குழு. இந்த குழு முன்னாடி வந்து ஆஜராகிறார். ஆஜராகும் போது கட்டபொம்மன் வந்து எந்த தப்பும் பண்ணல, ஜாக்சன் பண்ணதான் தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயே முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்றாங்க, சிவசுப்பிரமணியனாரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விசாரணைக்கு அப்புறம் கட்டபொம்மன் நிரபராதின்னு தெரிஞ்சதுனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஜாக்சன் பதவியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் அவருக்கு பதிலாக வந்து ராமநாதபுரம் கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அப்போ ஜாக்சனுக்கு பதிலாக யாரை கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்கிற கேள்வி கேட்டா எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ கட்டபொம்மன் வந்து தன்னுடைய அவமரியாதைக்கு ஜாக்சனை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இருந்தாலும் போதுமா? இப்போ கண்ணகி பாண்டிய மன்னன் இறந்தார், பாண்டிமாதேவி இறந்தாங்க, அதோட அவங்க கோபம் போச்சா? மொத்த மாதிரி எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கோபம் போச்சு. அப்ப கட்டபொம்மனுக்கு ஜாக்சனை பதவியிலிருந்து தூக்குனது மட்டும் பத்தல. என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்களை நம்ம தோக்கடிக்கணும், சும்மா விடக்கூடாது, யார் இவங்க எங்க இருந்தே வந்துட்டு நம்மளை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான வெஞ்சன்ஸ் வந்து அவருக்கு வருது. இந்த நேரத்துல தான் மருது சகோதரர்கள் ஏற்கனவே தன்னுடைய மன்னரான முத்துவடுகரை வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியாரே இறந்துட்டாங்க. இப்ப மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை பழி வாங்கணும்னு இருக்காங்க. அப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா ஏற்படுத்தி நம்ம பழி வாங்கலாம் சொல்லி கட்டபொம்மன் வந்து பிளான் பண்றாரு. இவங்க சந்திக்கிறத எஸ்ஆர் லூசிங்டன் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு. இருந்தாலும் பழையனாறு அப்படிங்கிற இடத்துல 2 பேர் சந்திக்கிறாங்க. அது 10th புக்ல இல்ல, +1 புக்ல இருக்கு. மருது பாண்டியர்களும் கட்டபொம்மனும் எங்கு சந்தித்தார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்டா அதுக்கான விடை வந்து பழையனாறு. இப்ப சந்திச்சுட்டு கட்டபொம்மனுக்கு வந்து சில உதவிகள் கொடுக்குறாங்க, படையாட்கள்லாம் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய கோட்டையான பாஞ்சாலங்குறிச்சிக்கு போறாரு. இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடணும்னு கட்டபொம்மன் பிளான் பண்றாரு. ஆனா அவர் என்ன பிரச்சனைனா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து ஓப்பன் ஃபீல்ட்ல இருக்கு, அங்கிருந்து பிரிட்டிஷ் நம்ம அட்டாக் பண்றதும் கஷ்டம், பிரிட்டிஷ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணனா எதிர்த்து சண்டை போடுறதும் கஷ்டம். அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி பாளையம், இந்த சிவகிரி பாளையத்தை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இந்த கண்டென்ட் 10th புக்ல இல்ல, +1 புக்ல தான் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா ஈஸியா எடுத்து சண்டை போடலாம்னு சொல்லி சிவகிரி மேல அட்டாக் பண்றாரு. இந்த சிவகிரி பாளையம் பிரிட்டிஷுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு பாளையம். அப்ப சிவகிரியை தொட்டது பிரிட்டிஷை தொட்ட மாதிரி அப்படின்னு பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, எட்வர்ட் கிளைவ், ராபர்ட் கிளைவோட பையன், ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணது ராபர்ட் கிளைவ். இப்போ வந்து பையன் வந்து ஸ்கெட்ச் போட்டு இவங்களை எல்லாம் காலி பண்றாரு. இந்த எட்வர்ட் கிளைவ் வந்து பானர்மேன் தலைமையில் ஒரு பெரிய படை அனுப்புறாரு. இந்த பானர்மேன் என்ன பண்றாருன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு போறாரு. போயிட்டு கட்டபொம்மனுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க வந்து வந்துருங்க, சிவகிரியை வந்து அட்டாக் பண்ணது தப்பு, சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன வரமாட்டேங்கிறார். அப்ப இந்த ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தூதுக்கு அனுப்புறாங்க. இவருக்கு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பத்தின எல்லா விவரமும் தெரியும். அதை பூராத்தையும் அப்படியே ஒப்பிச்சுட்டாரு பிரிட்டிஷ் கிட்ட. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இவ்வளவுதாங்க, ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு மண்ணாலான கோட்டை. கடைசியில் அந்த கோட்டை தகர்க்கப்படுகிறது. கல்லர்பட்டியில வந்து சண்டை நடக்குது. இந்த சண்டையில கட்டபொம்மனும் தோற்கடிக்கப்படுகிறார். அவர் வந்து தப்பிச்சு வந்து ஒரு காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறார். களப்பூர் காட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கார். சிவசுப்பிரமணியனார அப்பயே பிடிச்சிடறாங்க. சிவசுப்பிரமணியனார் பின்னால் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். அது ஒரு முக்கியமான கேள்வி. கட்டபொம்மன் வந்து காட்டில் ஒளிஞ்சிருக்கும் போது இவரை யாரு பிடிச்சு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை தொண்டைமானான விஜயரகநாத தொண்டைமான் தான் வந்து பிடிச்சு கொடுக்குறாரு. அது ஒரு முக்கியமான கேள்வி. நாகலாபுரத்தில் எப்ப தூக்கில போட்டாங்க சிவசுப்பிரமணியனார? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1799 அக்டோபர் 16ஆம் தேதி கட்டபொம்மனை வந்து விசாரணைங்கிற பேர்ல ஒரு கேலி கூத்து, அதாவது ஒரு பாளையக்காரர்கள் எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு லெசன் டீச் பண்றோம், இதன் மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கட்டபொம்மனை ரோட்ல கூட்டிட்டு போய் அந்த கயத்தாறுல நிறுத்தி ஒரு புளிய மரத்துக்கு அடியில வந்து என்னன்னா பஞ்சாயத்து பண்ணிட்டு இவ்வளவுதான் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து தூக்கில போடுறாங்க. கயத்தாறு எங்க தூக்கில போட்டாங்கன்னு கேட்டா கயத்தாறு புளிய மரத்தின் அடியில வந்து புளிய மரத்துல வந்து தூக்கில போட்டாங்க. இதோட கட்டபொம்மனுடைய சகாப்தம் முடியுது. கட்டபொம்மனுக்கு வந்து ஊமத்துறை, செவத்தையான 2 தம்பிகள் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஜெயில வந்து வச்சிருக்காங்க. பாளையங்கோட்டை சிறையில இருந்து 2 பேருமே தப்பிச்சு கமுதியில வந்து ஒளிஞ்சிருக்காங்க. இந்த கமுதியில இவங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி மருது சகோதரர்கள் போகுது. ஏன்னா மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சேர்ந்து தான் சண்டை போறதுக்கு பிளான் பண்றாங்க.
அப்ப கட்டபொம்மன் வந்து கொண்டுறாங்க இல்லையா, அப்போ செவத்தையா ஊமத்துறையும் வந்து கமுதியில் இருக்கிற தெரிஞ்சுக்கிற நம்ம மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி இவங்களுடைய தலைநகரான மருது சகோதரருடைய தலைநகர் சிவகங்கையினுடைய தலைநகரான சிறுவயலுக்கு வந்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ சிவகங்கையினுடைய தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுவயல். அது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இந்த சிறுவயல் வந்து இவங்க வச்சிருக்கிறது பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சதுனால மருது சகோதரர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து ஊமத்துறையும் செவத்தையாவையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்களை நாங்க கொல்லணும்னு பிரிட்டிஷ் கேட்கறாங்க. நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் வந்து எடுத்து வந்து சண்டை போட ரெடி ஆகிறாங்க. ஒரு 20,000 பேர் ஆட்களை வந்து திரட்டுறாங்க, எல்லா பகுதியிலிருந்து ஆட்களை திரட்டுறாங்க. இதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பிரகடனம் என்னன்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போடுவதற்கு எல்லோருமே வாங்க அப்படின்னு சொல்லி ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து வந்து எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு அறைகோலாக தான் இது வந்து பார்க்கப்படுது. இப்போ இதில் 20,000 பேர் திரண்டோன்னே பிரிட்டிஷ்க்கு பயம் வந்துருச்சு. ஸ்ரீலங்கா, பெங்கால், மலையா இந்த பக்கம் இருக்கக்கூடிய படை எல்லாத்தையுமே கொண்டு வந்து இவங்களை தோற்கடிக்கிறதுக்காக வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த நாளை என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்கள் வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள். சின்ன மருதோட பையன், பெரிய மருதோட பையன், சின்ன மருது, பெரிய மருது எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு 1801 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி திருப்பத்தூர் கோட்டையில் எங்கு வந்து இவர்கள் தூக்கிலிட போட்டாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. திருப்பத்தூர் கோட்டையில் சின்ன மருதுவும் பெரிய மருதும் தூக்கிலிடப்பட்டனர். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டோம். யார் வந்து மருது சகோதரர்களுக்கு எதிராக வந்து படை நடத்தினாங்க அப்படிங்கிற ஃபேக்டிங் இருக்கு. அக்னியூ மற்றும் இன்னஸ் இந்த 2 பேர் தான் வந்து படை நடத்தி வந்தாங்க. பிரகடனத்துக்கு வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய தடவை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வங்காளம், சிலோன், மலையா இங்க இருந்தெல்லாம் வந்து படை வந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஃபேக்டர் இங்க இருக்கு. சிவகங்கை வீழ்ந்தது 1801 நவம்பர் 16ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டார்கள் ஊமத்துறையும் செவத்தையாவும். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசமே இவங்க வந்து திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கில போட்டாங்க மருது சகோதரர்களை. இது தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்றாங்கிற ஒரு ஃபேக்டர் இங்க வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த சண்டைக்கு எல்லாமே காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆற்காட்டு நவாப். அவருக்காகத்தான் பிரிட்டிஷ் சண்டை போடுறாங்க. கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆற்காட்டு நவாப் மேல பாளையக்காரர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனாலதான் நம்ம இவ்வளவு சண்டை போட வேண்டியது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காட்டு நவாப் வந்து பதவி விட்டு தூக்கிட்டு நேரடியாக பொறுப்பு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை. அப்ப கர்நாடக உடன்படிக்கை எந்த ஆண்டுன்னு கேட்டோம்னா 1801 ஜூலை 31. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். இப்போ இவங்க எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து 1799 வந்து யாரை வந்து போட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 4வது மைசூர் போர்ல திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. இவருடைய படையில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிற துண்டாஜி வாக், அதாவது 2 உலகங்களின் அரசர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து துண்டாஜி வாக். இவரும் வந்து நம்ம இவங்களோட சேர்ந்து வந்து சண்டை போடுறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். இவங்க எல்லாத்தையுமே தோத்து போறவங்க படையில் இருக்கவங்க இவங்க எல்லாத்தையும் எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னா வேலூர் கோட்டையில வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. வேலூர் கோட்டையை பாதுகாக்கிறது இந்திய சிப்பாய்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து நம்ம அங்கதான் போவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தீரன் சின்னமலை, கொங்கு பாளையக்காரர், கொங்கு நாட்டு சிங்கம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தீர்த்தகிரி. தீரன் வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு தீரன் சின்னமலைன்னு யார் பேர் வச்சாலும் கேட்டா அவரே வச்சுக்கிறாரு. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே உள்ள சின்னமலை எடுத்துக்கொண்டதாக மைசூர் திப்பு சுல்தானுடைய திவானாக இருக்கக்கூடிய முகமது அலி அவர்கிட்ட வந்து இவர் வந்து கொள்ளையடிக்கிறார். யார் கொள்ளையடிச்சாலும் கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை எடுத்துக்கொண்டதாக சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இருந்து அவர் வந்து சின்னமலைன்னு சொல்றோம். அவருக்கு தீரன் அப்படிங்கிற அடைமொழியை போட்டு தீரன் சின்னமலை நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இவர் வந்து பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போடுறாரு. எந்த அந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பிளசன்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். எந்த வருஷம் அப்படிங்கிறது 1801 1801 1802 1804 1801 காவிரி போர், 1802 ஓடாநிலை போர். எதனால ஓடாநிலை போர் அப்படின்னம்னா இந்த ஸ்டேஜை தாண்டி அவர் வந்து ஓடி போக மாட்டாரு, அங்க நின்று எதிர்த்து சண்டை போடுவார். அதனால அந்த இடத்துக்கு பேர் ஓடாநிலைன்னு வந்துருச்சு. இதுக்கு அடுத்ததா 1804 அரச்சலூர் போர். இந்த 3 போரையுமே இவர் வந்து ஜெயிச்சிருவாரு. இதுக்கப்புறம் 1805 இவர் என்ன பண்றாருன்னா நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பன் அந்த சமையல்காரன் வந்து இவரை வந்து தீரன் சின்னமலை வந்து பிடிச்சு கொடுத்துருவாரு. அதனால 1805 ஜூலை 31 வந்து தூக்கிலிடப்பட்டார். இப்படி முக்கியமான தலைவர்களான புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கூட்டமையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் கோபால நாயக்கர், அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய பலசிவர்மா, அதுக்கப்புறம் மைசூர் சுல்தான்கிட்ட இருக்கக்கூடிய துண்டாஜி வாக்கு எல்லாத்தையுமே மொத்தமாக முடிச்சிடுறாங்க. கடைசியாக சின்னமலையும் வந்து முடிச்சு விட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாத்துடைய அபிமானிகளும் எங்கே இருக்காங்கன்னா வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. அதனால தான் வேலூர் புரட்சி வந்து நடக்குது. ஸோ அதுக்கடுத்து வேலூர் கழகம். இந்த வேலூர் கழகத்தை வந்து முதல் இந்திய சுதந்திர போரான 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலூர் கழகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சிப்பாய்கள் வந்து காதுல வந்து கடுக்கன் போட்டுக்க கூடாது, பட்டை அடிக்க கூடாது, பொட்டு வச்சுக்க கூடாது, தாடி வளர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நிறைய போடுறாங்க. அது மட்டும் இல்லாம
கொழுப்பால் செய்யப்பட்ட ஒரு தலைப்பாகை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் அக்னியு தலைப்பாகைன்னு சொல்லி சொல்றாங்க. அக்னியு அப்படிங்கிறவர் தான், கர்னல் அக்னியுங்கிறவர் தான் இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னொன்று ஜான் கிரடாக் என்ன பண்றாருன்னா, சிலுவை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதாகை, ஒரு பேட்ச் வந்து குத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்தியர்களுக்கு வந்து தங்களுடைய சமய உணர்வு வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப இதனால அவங்க மனக்கசப்புல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வந்து வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திப்புனுடைய பையனான பதே ஹைதர், திப்புவோட ஃபேமிலி எல்லாம் அங்கே 1806 ரிவோல்ட் அப்ப வேலூர் கோட்டைக்குள்ள தான் இருக்காங்க. இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க. அப்படி வேலூர் கோட்டை 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி விடிய காலையில் 2 மணிக்கு விடிய கல்யாணம், அதுக்காக வந்து சமையல் பண்ணணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு. இப்படி பர்மிஷன் வாங்கிட்டு பிரிட்டிஷ் அங்கே உள்ள இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து விடிய காலையில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொன்றாங்க. ஸோ 1806 ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில் வந்து இந்த சண்டை வந்து வேலூர் கோட்டையில் வந்து புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சியில் என்ன பண்றாங்கன்னா, வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கில தளபதிகள் எல்லாருமே கொல்லப்படுகிறார்கள். வெளியில காவலுக்கு இருக்கிற கூட்ஸ்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் தப்பிச்சு போய் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. இந்த கில்லஸ்பி வந்து திரும்பி வர்றாரு. இந்த கில்லஸ்பி வந்து தன்னுடைய படையோட வர்றாரு. வந்து வேலூர் கோட்டையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து எடுத்துக்கிறார். அப்போ உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து கொல்லப்படுகிறார்கள். திப்புவோட ஃபேமிலியை வங்காளத்துக்கு நாடு கடத்திடுறாங்க. இதோட வேலூர் புரட்சி வந்து அடக்கப்படுகிறது. 1806 வேலூர் புரட்சி 1857 சுதந்திர போராட்டத்துக்கு, முதல் இந்திய சுதந்திர போருக்கு வந்து ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். இப்போ 1857 தமிழ்நாட்டில இருந்து யாருமே கலந்துக்கல, சென்னை வந்து அமைதி பூங்காவாக விளங்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, 1857 அங்க நடந்ததுக்கு முன்னாடியே 1806 நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். 1755 புலித்தேவர் ஆரம்பிச்சு 1806 வேலூர் கழகம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டம், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் நடந்து முடிந்து விட்டது. ஆனா அவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க, லேட்டா ஆரம்பிச்சு 1857 தான் வந்து முடிக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக விளங்குச்சு. இதுக்கு அப்புறமா நடைபெற்ற விடுதலை போராட்ட வரலாறுல காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 72 பேர் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதுல 22 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. மிதவாத தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், தீவிரவாத தலைவர்கள் இருந்தாங்க, பயங்கரவாதிகள் இருந்தாங்க, காந்திய ஆதரவாளர்களா இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மட்டும் இல்லாமல் திராவிட இயக்க போராட்டமும் வந்து நடைபெற்றது. இது சார்ந்த கேள்விகளை நம்ம பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கதையெல்லாம் எதுக்காக, தமிழ்நாட்டு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரச்சகன் படத்தில் நரம்பேற மாதிரி வெறி ஏற்றுறதுக்காகவா? நம்ம எக்ஸாமில் வந்து மார்க் வாங்கணும். 5 கேள்வி போன குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தை வந்து கேள்வி இல்லாமல் டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் நடந்ததே கிடையாது. அவ்வளோ முக்கியமான பாடம். அதனால் இதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வியாக பாருங்கள், நம்ம படித்தது அந்த 10வது புக்கில் இருந்து எவ்வளோ கண்டென்ட் வந்திருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி. புலித்தேவர் யாரை தோற்கடிச்சாரு? ஹெரானை தோற்கடிச்சிருப்பார். அந்த டேப்ஸ் ஆரம்பிக்கும் போதே புலித்தேவர் வந்து யாரை தோற்கடிச்சிருப்பாருன்னா ஹெரானை வந்து தோற்கடிச்சிருப்பார். டைரக்டாக இருக்குது. அடுத்து புலித்தேவரின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கோட்டை. புலித்தேவர்கிட்ட வந்து 3 கோட்டை இருக்கும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகிரி அவரோடது வராது. அப்போது நெற்கட்டும் செவல் அவரோட தான், வாசுதேவநல்லூர் அவரோட தான், பனையூரும் அவரோட தான். இது இல்லாமல் 4வதா புலித்தேவர்கிட்ட ஒரு கோட்டை இருந்தது, அது புக்கில் இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா களக்காடு. களக்காட்டுலையும் அவருக்கு வந்து ஒரு கோட்டை வந்து இருக்கு. சிவகிரி வந்து அப்போ வந்து வராது. இந்த சிவகிரியை அட்டாக் பண்ண போனதுனால தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து பாண்டர்மேன் வந்து எதிர்த்து வந்தார். அடுத்த கேள்வி பாருங்க. புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரன் உதவியை பெற முயன்றார். புலித்தேவர் வந்து பிரிட்டிஷ் பிடிக்காது, ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் பிடிக்கும். ஏன்னா இவருடைய அபிமானி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரர்கள் தான் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியை வந்து அவர் பெற முயன்றார். அதே மாதிரி ஹைதர் அலி பிரிட்டிஷ் எதிர்த்து அடித்தவர். அப்போ இவங்க 2 பேர்த்தோட உதவிக்கு வந்து அவர் முயற்சி பண்ணார். ஆனால் அவங்களால வர முடியல. மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் வந்து வர முடியல. அப்போ இது 2மே சரியான விளக்கம் அப்படிங்கிறதான் பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாளையக்காரர் முறை 10th புக்கில் ஃபர்ஸ்ட் பக்கத்திலே இருந்ததா? காகதிய பேரரசு நடைமுறையில் இருந்தது. இது சரியான ஒன்று. கான் சாஹிப் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். யூசுப் கான் சாஹிப்பை வந்து இறப்பா தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. சரியா? அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, புலித்தேவர் வந்து நெற்கட்டும் செவலை திரும்பவும் வந்து கேப்சர் பண்ணாரு. 1767 வந்து டொனால்டு கேம்பல் இவர் அடிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்டார். அவனால் வந்து தோற்கடிக்கப்பட்டார் புலித்தேவர். அடுத்து, கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுதான் நடந்துச்சு. ஒண்டி வீரன். இந்த ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை ஏற்றார். ஒண்டி வீரன் யாரு? புலித்தேவருடைய படையில் வந்து இருக்கிறவரு. ஒண்டி வீரனுக்கும் கட்டபொம்மனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இதுக்கு வந்து என்னது, 4 மட்டும் தவறு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். வேலுநாச்சியார் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ராமநாதபுரம் இளவரசி. ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதிக்கு பொண்ணா பிறந்ததுனால ராமநாதபுரம் இளவரசின்னு தான் உங்களை நம்ம வந்து சொல்லணும். கணவர் பேரு முத்து வடுக பெரிய உடைய தேவர். கணவர் வந்து அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்த குழந்தை திருமணம் அது. அப்போ இதுவும் சரிதான்.
1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து ஹைதர் அலி 1780 சிவகங்கையை மீட்பதற்காக வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணாரு. ஹைதர் அலி தான் வேலுநாச்சியாரை தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறது தவறான ஒண்ணு. இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி 1780 1784 வரைக்கும் நடந்தது இரண்டாம் மைசூர் போர். இதுல தான் 1780 வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை கைப்பற்றினார். இதுல அவங்களுடைய படை தளபதியா குயிலி இருந்திருப்பாங்க. உடையாள் படைப்பிரிவு தலைவி குயிலி வந்து தற்கொலை படை தாக்குதல் கூட நடத்தியிருப்பாங்க. அடுத்தது சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கு இப்பதான் பேசணும். உடையாள் படைக்கு தலைமையேற்றவரின் பெயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குயிலி. குயிலி தான் வந்து தலைவியா இருந்திருக்காங்க. வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிறது வேலுநாச்சியாருடைய மகள், அவங்களுடைய பொண்ணு தான் வெள்ளச்சி நாச்சியார். ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால் நாயக்கரின் பாதுகாப்பில் எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பாச்சி. விருப்பாச்சியில தான் 1772 பாஞ்சோர் வந்து முத்துவடுகிற காளையார் கோயில் சண்டையில வந்து கொன்னதுக்கு அப்புறமா வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கிட்டு அங்கதான் அடைக்கலமா போனாங்க. விருப்பாச்சியில தான் 8 வருஷங்கள் இருந்தாங்க. தன்னை வந்து ஒரு போருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஹைதருடைய உதவியை பெற்று சிவகங்கையை திரும்ப மீட்டார்கள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார். உருது மொழி தெரிஞ்சவங்க உருதுல வந்து கடிதம் அளிச்சிருக்காங்க. அதனால அந்த உதவி உங்களுக்கு கிடைச்சது. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். இது ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து பார்த்தோம்னா இதுவும் வேலுநாச்சியார் கேள்விதான். சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் சிவகங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் ஆவார். இதுவும் சரியான ஒண்ணுதான். ஏற்கனவே கேட்ட கேள்விதான், நான் வேர்டிங்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி குயிலி இவர் முதல் தற்கொலைப்படை வீரர் ஆவார். இதுவும் சரியான ஒண்ணுதான். தீ வச்சுக்கிட்டு 1780 அந்த இரண்டாம் மைசூர் போர் டைம்ல அவங்க வந்து ஜெயிக்க போகும்போது ஆயுத கிடங்குக்குள்ள விழுந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாங்க குயிலி. மருது சகோதரர் உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூடி கொண்டார். அப்ப அனைத்தும் சரி, இதுல எல்லாமே கரெக்ட், எதுவுமே தப்பு கிடையாது. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி நம்ம 1857 தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் எல்லாம் வர்றாங்க. முதல் பெண்ணரசி அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் தான் வந்து சொல்லணும். குயிலி ராணி மங்கம்மாள் இவங்கெல்லாம் வந்து வரமாட்டாங்க. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வந்து புக்ல இல்ல. அப்போ இவங்க வந்து இந்த கொஸ்டின் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேலுநாச்சியாரை வந்து ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மிகச்சிறந்த வீரமிக்க ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். ஆமா, சிலம்பம் பலரையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டவங்க தான் வேலுநாச்சியார். தன்னுடைய கணவர் மரணத்துக்கு காரணமான பிரிட்டிஷை எதிர்த்து வீரமா வந்து சண்டை போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்தது தாண்டவராயன் பிள்ளை தலவாய் மற்றும் பிரதானியாக வேலுநாச்சியாரிடம் பணிபுரிந்தார். அது சரியான ஒண்ணுதான். கணவர்கிட்ட வந்து தலவாயா வந்து இருந்திருக்கவரு, அமைச்சராக வந்து இருந்தவர் இவரு. அவரு வேலுநாச்சியார்ட்டையும் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக பெரியவுடைய தேவர் பிரிட்டிஷ் படை காளையார் கோயில் போரில் வந்து கொன்றது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1772. யாருடைய தலைமையிலான படை அப்படின்னு பார்த்தா பாஞ்சோர் அப்படிங்கிற தலைமையில் தான் இவரை வந்து கொண்டிருப்பாங்க. பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படைத்தலைவர். சரியான ஒண்ணுதான். மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவும் சரியான ஒண்ணுதான். இந்த திருச்சி பிரகடனம் அப்படிங்கிறது ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அழைக்கப்படும். இந்த பிரகடனத்துல பிரிட்டிஷை ஏத்து சண்டை போலான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. முக்கியமா என்னன்னா இந்த அறிவிப்பு 2 இடங்களில் ஒட்டப்பட்டது. ஒன்னு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவர், இன்னொன்று வந்து திருச்சியில நவாபனுடைய கோட்டை வாயிலில் வந்து ஒட்டப்பட்டது. 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே வந்து சரியானது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி சரியான கூற்று. அடுத்து கட்டபொம்மனை பத்தி கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார். இவர் வந்து திருவாங்கூர் மன்னனா? கட்டபொம்மன் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் அப்படிங்கிறது சரியான ஒண்ணு. அப்ப இது வந்து தவறான ஒண்ணு. ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். கயத்தாறுல 1799 அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி அவர் வந்து தூக்கில போட்டுருவாங்க. ஒரு புளிய மரத்தில் வச்சு தூக்கில போட்டுருவாங்க. இது சரியானது. பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தால் இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கா? இதுதான் சரியான ஒண்ணு. புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார். புரட்சிக்கு பின் அவர் எப்படி கொடுத்தாங்க? அவர் தான் தூக்கில போட்டாங்களே. அப்போ எது வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 மற்றும் 3 தான் சரியான ஒண்ணு. அடுத்த கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்கல் தொடுத்தவர் யார்? கட்டபொம்மன் அட்டாக் பண்றதுக்காக யாரை அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பானர்மேன். இதுல ஜாக்சன் கொடுத்திருக்காங்க. ஜாக்சன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதை கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்த கேள்வி, எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை? யாரை தொட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் கெட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகிரி பாளையம். இந்த சிவகிரி பாளையத்துல வந்து கோட்டையோடு அமைஞ்சிருந்தது. அங்க போனோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அவர் சேர்க்க பார்த்தாரு. ஆனா வந்து அவங்க வந்து சேரல. அடுத்தது, தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? கிளர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்கறாங்க. பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தம். ஆமா, இந்த கம்பெனி வந்து வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பாளையங்கள்லாம் நாயக்கர்களுக்கு கரெக்டா தான் வரி கட்டிட்டு இருந்தாங்க. கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு.
கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. இவங்க விதிச்ச வரி வந்து ரொம்ப அதிகம், அந்த வரியை யாராலையும் கொடுக்க முடியாது, அதுவும் ஒரு புரட்சிக்கான காரணமா இருக்கு. அடுத்து 1798 ஏற்பட்ட பஞ்சம். இதனாலதான் கட்டபொம்மனால கூட வரி கட்ட முடியாம போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கரெக்டா கட்டிட்டு இருந்தாரு. கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள், இவ்வளவு போர் செய்யறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும்ல, அப்ப இவங்கள்ட்ட இருந்தா வசூல் பண்ணணும். இது எல்லாமே வந்து கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அப்ப வந்து அனைத்துமே சரி. 1 2 3 4. கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை 10th புக்ல அப்படியே இருக்கக்கூடிய கேள்விதான் இது. யாரெல்லாம் அந்த சென்னை கவுன்சில் வந்து இடம்பெற்றவர்கள் கேட்கறாங்க. வில்லியம் பிரவுன் இருந்தாரு, வில்லியம் ஓம் இருந்தாரு, ஜான் காஸ்மேயர், இவர் காசாமேசர் போட்டிருந்தாங்க, அவர் இருந்தாரு. இந்த SR லூசிங்டன் அப்படிங்கிறவரு ஜாக்சனை தூக்கிட்டு ராமநாதபுரம் கலெக்டராக பணியமர்த்தப்பட்டவர். அதை ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இவர் மட்டும் வர மாட்டாங்க, இவங்க 3 பேருமே வருவாங்க. இதுதான் சரியான விடை. அடுத்து ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? எங்க தூக்கில போட்டாங்கன்னா கயத்தாறுல வந்து ஒரு புளிய மரத்துல வந்து தூக்கில போட்டாங்க. நாகலாபுரத்துல யாரை தூக்கில போட்டாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. அடுத்தது பாருங்க, கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மன் வந்து எப்போ தூக்கில போட்டாங்க? அக்டோபர், தேதி கூட கேட்கல, வருஷமும் மாசமும் கேட்டிருக்காங்க. அக்டோபர் 1799, அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி, அன்னைக்கு உலக உணவு தினம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, கீழ் காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல் எவை சரியானவை? கட்டபொம்மன் பத்தி எது சரின்னு கேட்கறாங்க. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். இது கரெக்டான ஒண்ணுதான். ராமலிங்க விலாசில தான் சந்திச்சாங்க. இதே ராமலிங்கம் அப்படிங்கிறவர் தான் கட்டபொம்மனுடைய கோட்டை பத்தின தகவல்களை பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுத்தது. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரியான ஒண்ணுதான். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். களக்காடு போர்ல வந்து இவர் வந்து தோற்கடிக்கப்படல. களக்காடு போர் வந்து புலித்தேவருடன் தொடர்புடையது. அதுலதான் அவர் என்ன பண்ணாரு, மாபூஸ் கானை வந்து தோற்கடிச்சாரு. புலித்தேவர் எங்க தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா அந்தாநல்லூர்ல யூசப் கானால் வந்து தோற்கடிக்கப்பட்டாரு. அப்போ இவருக்கு என்னன்னா கல்லர்பட்டி சண்டையில தான் இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அப்ப இது தவறான ஒண்ணு. இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர் ஆவார். வேலுநாச்சியாருக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. சகோதரன் சொல்றது வந்து தவறான ஒண்ணு. ஏன்னா புக்கை கொடுத்திருக்காங்க ஒரே பெண் என்பதால், ஒரே பொண்ணுங்கிறதுனாலதான் சிலம்பு மலரி எல்லாமே கத்து கொடுத்திருக்காங்க. ஒருவேளை வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட பிறந்திருந்தா அவருக்கு தான் அதெல்லாம் கத்து கொடுத்திருப்பாங்க. அப்ப இது வந்து 1 2 தான் சரியான ஒண்ணு. கட்டபொம்மன் தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் பானர்மேன் தான் அவர் வந்து தூக்கில போட்டிருப்பான். ஹெரான் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கான். இந்த ஹெரான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டவர். அடுத்து சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. இந்த கண்டென்ட் +1 புக்ல தான் இருக்கு, 10th புக்ல இல்ல. சரியா? அப்படியே இருக்கு, +1 புக் அப்படியே இருக்கக்கூடியது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப இது கிடைச்சதுன்னா நமக்கு பாதுகாப்பா இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து நம்ம சண்டை போட முடியாது. அப்படிங்கிறதுனால கட்டபொம்மன் வந்து இதை வந்து சேர்க்க நினைச்சாரு. ஆனா சிவகிரி பிரிட்டிஷ்க்கு வந்து கப்பம் கட்டக்கூடிய ஒரு பாளையம். அதனாலதான் கட்டபொம்மனுக்கு எதிராக படையெடுத்து வர காரணமா இருந்தது. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரியானது, சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்றியது. இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. மருது பாண்டியர்கள் தான் அதை வெளியிட்டாங்க. 2 இடத்துல ஒட்டினாங்க. ஒன்று திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவர், இன்னொன்று வந்து நவாப் கோட்டையினுடைய வாயில வந்து ஒட்டினாங்க. மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது. ஆமா, நம்பிக்கை ஏற்படுத்தும் கண்டிப்பா. தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக எல்லாருமே வாங்க பிரிட்டிஷ் எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப தேசிய சிந்தனைகள் அமையவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை அப்படிங்கிறாங்க. அது தவறான ஒன்று. ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகள் இப்பிரகடனம் கண்டித்தது. இது சரியான ஒண்ணு. அப்ப எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மட்டும்தான் தவறானது. தவறான கூற்று தான் நம்ம கேட்கறாங்க. எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் தவறானது. அடுத்த கேள்வி, திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது பாண்டியர்கள். ரிப்பீட்டடா அதையே கேட்டுட்டு இருப்பாங்க. மருது சகோதரர்கள் பிரகடனத்துக்கு என்ன பேரு? ஒரே கேள்வி மாத்தி மாத்தி கேட்கறாங்க. திருச்சி கோட்டை எங்க ஒட்டப்பட்டதுன்னு கேட்கறாங்க. திருச்சி கோட்டையில் ஒட்டப்பட்டது. இன்னொரு இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா திருச்சி கோட்டை, இன்னொன்னு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இந்த காளையார் கோயில் கோட்டை, காளையார் கோயில் என்ன நடந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். மருது பாண்டியன் தலைமையிடம் எது? சிறுவயல். இதாவது புக்கிலே இருக்கக்கூடியது. சிறுவயல் தான் அவங்க தலைமையிடம் இருந்தது. கமுதியில ஒளிஞ்சிருந்த ஊமத்துறையும் செவத்தையாவையும் சிறுவயலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சிறுவயல் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணி ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா மருது பாண்டியன். மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டையில அக்டோபர் 24, 1801 வந்து மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டார்கள். அப்ப இது இருக்கா திருப்பத்தூர். கயத்தாறுல யாரை தூக்கில போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். காளையார் கோயில் சண்டை வந்து யாரோட தொடர்புடையதுன்னா முத்துவடுக பெரியவுடைய தேவர். விருப்பாட்சியில தான் வேலுநாச்சியார் வந்து அடைக்கலமாக இருந்தார். யார் அடைக்கலம் கொடுத்தவங்க? திண்டுக்கல் கோபாலன் நாயக்கர்.
மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை. இப்பதான் நம்ம பார்த்தோம், திருப்பத்தூர் கோட்டையில் தான் தூக்கில போட்டாங்க. தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்விவிட்டது. தோத்தது உண்மைதான். தலைவருடைய ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. ரெண்டுமே கரெக்ட் தான். ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து கிடையாது. திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பு பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின் 10th புக்ல திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தனியதுல் யானமலை தனியதுல் நாயக்கர், சிங்கம் செட்டி வரமாட்டார். கூட அப்ப யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் தான் வருவாரு. அப்போ இது வந்து வரமாட்டாங்க. யார் வரமாட்டாங்கிறத கேட்கறாங்க. 4 தான் வந்து ஆன்சர். அடுத்து பொறுத்துக. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, கோபால் நாயக்கர் திண்டுக்கல், திண்டுக்கல் கோபால் நாயக்கர். மருது பாண்டியர்கள் வந்து சிவகங்கை சிங்கம், சிவகங்கை. கேரளவர்மா பழசி கேரளவர்மா வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வந்து சண்டை போட்டவர். இதே மாதிரி துண்டாச்சி வாக்கு இருக்காங்க. இன்னும் மற்ற பகுதிகளில் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை சார்ந்தவங்களே நம்ம பார்ப்போம். திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், ஆனமலை தனியதுல் நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து சண்டை போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து 2 உலகங்களின் அரசரான துண்டாச்சி வாக். இது ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா கேள்விகளுமே கிட்டத்தட்ட இந்த பாடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு இந்த லெசன். ஆனாலும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இருக்கக்கூடிய பாடமாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து இந்த 10th இருக்கக்கூடிய இந்த பாடம் மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நம்ம வந்து 5 கேள்வி கேட்டாலும் சரி, 10 கேள்வி கேட்டாலும் சரி, முழு மதிப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.